ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபாதர்ஸ் டே க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எதையும் நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைஸில் தான் நம்ம இன்றைக்கி க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். இப்போது இதில் கரெக்டாக சென்டரில் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். ஸோ சென்டரில் 2 சென்டிமீட்டர்னால் 6.5ல் ஒரு மார்க்கிங், 8.5ல் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக 2 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் இப்போது நம்ம ட்ரா பண்ண லைன் வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம், திருப்பிட்டு இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைட்லேருந்து இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு இப்படி புஷ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி க்ரியேட் ஆகியிருக்கும். இதை திரும்ப க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஸோ நான் திரும்ப இந்த பேப்பரில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கமும் ஒரு வாட்டி இப்படி க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைட்லேருந்து இப்படி புஷ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 4 பேப்பரில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேப்பராக ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இந்த ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ திரும்ப இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பேப்பர். ஸோ இப்போ லாஸ்ட்டு அதே மாதிரி ஒட்டிடலாம். ஸோ ஒட்டும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கா எல்லா டேரக்ஷன்லையும் பார்த்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபாதர்ஸ் டே ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டை நான் ஒரு பெஸ்ட் டாட் பேட்ச் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சூப்பர் டாட். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஸோ இது ஃபாதர்ஸ் டேக்கு இல்லை லைக் அப்பாவோட பர்த்டே அப்படின்னா கூட இந்த க்ரீட்டிங் கார்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃபாதர்ஸ் டே June 18th வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டாட் எவர் ஸோ கப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு க்ரௌன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஸ்டெப் மாதிரி வரதில் இந்த கீழே இருக்கிற சைடில் இந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதில் இதை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஜில் ஒன்று ஒட்ட போகிறோம். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி. ஸோ இதை ஒட்டும்போது இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. க்ளோஸ் பண்ணும்போது பெண்ட் ஆகக்கூடாது நம்ம ஒட்டுற அந்த பேப்பரும். ஓகேவா? அவ்வளோதான். 4த்தையும் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இது நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பாப்பப் ஆகி வரும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் கரெக்டாக சென்டராக 0.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ 10.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அப்புறம் 11ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு அந்த லைன்லேயே இப்படி ஸ்கேல் வச்சுட்டு க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி. இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் இந்த பேக் சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே இந்த மாதிரி இதில் வச்சிடலாம். இப்போ திரும்ப இந்த ஃப்ரண்ட் சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையும் அப்படியே நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒட்டிடணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஓப்பன் பண்ணி என்னென்ன மெசேஜஸ் நம்மளுக்கு வேணுமோ, விஷஸ் வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வேணுமோ, என்னென்ன விஷஸ் வேணுமோ நீங்கள் அது எல்லாமே இதில் எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்குது. அது வந்து பர்த்டேக்கு, காமனாக பர்த்டேக்கு பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக எழுதிட்டு அங்கங்கே கொஞ்சம் ஹார்ட்டன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரா பண்ணணும், டெக்கரேட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரண்ட்டில் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேயும் எழுதிடுறேன். இதில் இந்த க்ரௌன் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒயிட் பேப்பர் வச்சு ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃபாதர்ஸ் டேக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.